Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு குர்த்தி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஒரு நெக் பேட்டர்ன் வச்சு நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இது. என்னோடய ட்ரெஸ் தான், எனக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் அவங்க கேட்டதை இதில் நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மேஜராக வந்து பிளாக் இருக்குது. ஆனால் பிளாக் போட்டால் கொஞ்சம் கிளியராக இருக்குன்றதுக்காக பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேன்வாஸ் பேப்பர்ஸும் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு ஹாஃப் ஷோல்டர் கிடைக்கும். அந்த ஹாஃப் ஷோல்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன அளவோ அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பேக்கில் வந்து கொஞ்சம் நார்மல் லோ கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிறோம். நார்மலாக 6.5 கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த நெக்குக்கு இறக்கம் பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 5.5 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு காலர் வச்சதுக்கப்புறம் அது 6 மாறிடும். 5ன்றது 5.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 5.25க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வந்து கொடுக்குறேன். 4 இன்ச்சு கொடுத்து இங்கே ஒரு மார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே இங்கேயும் 4 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இது வந்து நமக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வரப்போகிற அளவு இதுக்குள்ளே நமக்கு கவர் ஆகும். இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம காலர் மாதிரி வரப்போகுது. காலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கலாம். பாருங்கள், 1 இன்ச்சுக்கு வந்து காலருக்கு கொடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்தே நம்ம 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணணும். அப்படியே அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அழகாக நீட்டாக கர்வ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அழகான ஒரு கர்வ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த 1 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பேட்டர்னே நான் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஒரு நீட்டாக ஒரு கர்வ் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இப்படி கர்வாக இப்படி வரணும் நமக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வரணும் பேட்டர்னு. ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் பட்டாச்சு, இப்படி வரணும். இப்போ நம்ம இதை வந்து ரெடியால் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்கும் போது நமக்கு ஒரு 1/4 இன்ச் கிளாத் தேவைப்படும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுறேன், 1/4 இன்ச்சை வந்து இதுலேயே விட்டுடுறேன். இதுலேயே 1/4 இன்ச்சை விட்டுட்டு நம்ம தைக்கும் போது இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எடுக்கும் போது இப்போ 3/4 இன்ச் ஆகிடுச்சா, நம்ம அதில் கன்வெர்ட் பண்ணும்போது 1 இன்ச்சை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு எப்படின்னு டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோடனே பேக் பண்ணிடாதீங்க, ஃப்ரண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபைனல் பண்ணி முடித்தோடனே என்ன அளவு வருது பார்த்துட்டு அதை பொறுத்து பேக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் ரெடி அளவு. இப்போது இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இந்த கிளாத் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாத்து. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கர்வ் பண்ணியிருக்கலாம், இதுவே நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். கர்வ் வந்து அழகாக நீட்டாக பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? அழகாக கர்வ் வந்து பண்ணியாச்சு. இந்த கிளாத் தான் நம்ம வந்து பிளாக்ல பண்ண போகிறோம். இது இப்படியே இருக்கட்டும், ஓரமாக வச்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான துணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி ஒரு 3 போட்லி பட்டன்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 1/4 இன்ச்சு விட்டுருங்க தையலுக்கு. விட்டுட்டு பேலன்ஸில் ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு வைக்கணும்னு தோணுது. 1 2 3 கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுன்றத இன்னும் ஒரு 3.5 நான் கொடுத்துக்கிறேன். இந்த மார்க்கிங் வந்து 3.5 கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு கிளாத் எடுத்து அதை அப்படியே மடித்து தைக்க போகிறோம். என்கிட்ட இந்த கிளாத்தே இருக்குது, இதுவே நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இதுக்கு வச்சு தைக்க கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைனு நமக்கு சென்டரில் இதை வச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு
இப்போ இதனோட லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3.5 பண்ணியிருக்கோமா, அதே 3 இங்கேயும் நம்ம பண்ணிக்கலாம். 3ன்றது 4 உங்களுக்கு எத்தனை விருப்பமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு போட்லி பட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும்னாலும் வச்சுக்கோங்க. நான் 3 பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் அவ்வளோதான் இருக்குது, அதனால 3 பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து ஒரு லைட்டாக இப்படி கொஞ்சம் அப்படியே வி மாதிரி இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு அப்படியே தள்ளி நம்ம வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ கட் பண்ணிட்டா அந்த ஈஸியாக கட் பண்ணிடலாம். பிரிச்சுட்டா திரும்ப இதை ஒழுங்காக வச்சு கட் பண்ணணும். அதனால இப்போயே இந்த ஸ்டேஜ்லேயே இதை வந்து கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக க்ராப் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே மடித்து தைச்சிடலாம். கொஞ்சம் மட்டும் கிளாத் விட்டுக்கலாம், பேலன்ஸில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரத்தை இப்படி மடித்து இப்படி தைச்சிருவோம். கால் இன்ச் மாதிரி தைச்சி அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த கிளாத் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக இது பாருங்கள், நல்லா ப்ராடாக இருக்கா? இதில் இந்த கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக நிற்க சென்டர் பார்த்து வச்சு இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் போட போகிறோம். இங்கே பின் குத்துறனா குத்திக்கோங்க, நான் ஒரு பின் மட்டும் சென்டரில் குத்திக்கிறேன். இப்போது இங்கே சென்டர் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண வேணாம், இந்த 2 பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன் விட்டு அது பக்கத்தில் இன்னொரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னை எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணி உள் பக்கமாக வச்சு தைக்க போகிறோம். அடுத்து ஃப்ரண்ட் பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நூல் இருக்கு இல்லையா, அது ஒன்று மட்டும் இந்த பிரித்து விட்டோம்னா டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அப்படியே உள்ளே தள்ளி இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். போட்லி பட்டன்ஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இந்த காட்டன் பால்ஸ் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த டிசைன் கொஞ்சம் மினிமலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால ரொம்ப போட வேண்டாம். இப்போ இதை அப்படியே உள்ளே வச்சு த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணிக்கலாம்.
இன்னும் ஒன்று இது பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ பாருங்கள் 3 போட்லி பட்டன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த துணியை டேர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே ஒன்று வச்சுக்கலாம். உள்ளே ஒன்று வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக இப்படி உள் பக்கமாக வச்சுட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அடுத்தது வைக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இதையும் வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? நம்ம வந்து ஒன்றுனா வச்சுட்டோம். இப்போ இடையில வந்து இதுக்கு கீழே வந்து ஒரு கிளாத் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். என்னோட எண்டை இப்படி மடிச்சிட்டு 1/4 இன்ச் மடிச்சிட்டு இதை இப்படி டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இங்கே இந்த கிளாத்தை வந்து நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. நான் சும்மா இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். மேலே உள்ள அந்த ராயட்ஸை உள்ளே மடிச்சிட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல இங்கே அன்னிவனாக இருக்காது சரி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத் மேலே இதை வைக்க போகிறோம். வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான். இது வைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வைங்க. மேலே வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஸோ 1/4 இன்ச் தள்ளி வச்சு தெரியுதுங்களா, இந்த மாதிரி இப்படி வச்சு அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் சரியாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பும் போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு தள்ளிட்டு இது அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த போட்லி பட்டன்ஸ் கீழே இந்த கிளாத் வரணும். அது கீழே அப்படியே ரெண்டும் ஒட்டின மாதிரி இந்த போட்லி பட்டன்ஸ் இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? போட்லி பட்டன்ஸை இப்படி மேலே அப்படி தூக்கி விட்டுட்டு இப்போ 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கிளாத் வந்து இப்படி வரும். நீட்டாக வந்துருச்சா? பாருங்கள், இந்த போர்ஷன் நமக்கு இப்படி தான் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கா, இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். மீதி உள்ளதை இந்த மெயின் கிளாத்தோடு சேர்த்து ஒரு ஹெம் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே விட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுக்கான காலர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். காலர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை இப்படி வச்சு இதுக்கான ஒரு மார்க்கிங் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு இன்னொன்று ரெடி பாருங்கள். 2 கிளாத் இருக்குது, 2 கேன்வாஸ் பேப்பர் இருக்குது. சரிங்களா? 2 கேன்வாஸ் பேப்பர் இருக்குது. அதுக்கு மேலே இந்த கிளாத் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதனோட ஷேப் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுக்கலாம். பென் இல்லை, அதனால நான் இதையே அப்படியே ட்ரா பண்ணுறேன். மார்க்கர்லேயும் உங்களுக்கு நல்லா தான் தெரியுது. வந்துட்டா? இப்போது நம்ம ஆல்ரெடி இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் குறைச்சிட்டோம். அதனால் 1/2 இன்ச்சாக இது நம்ம எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இது தள்ளி 1/2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு,
இன்னொரு 1/4 இன்ச்சு நம்ம ஆல்ரெடி அதில் குறைச்சிட்டோம், என்னோட லென்த் குறைச்சிட்டோம் இல்லையா, அதுக்காக. ஸோ 1/2 இன்ச்சை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணி 1/2 இன்ச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். தெரியுமா ஷேப் உங்களுக்கு? இப்போ இதே மாதிரி இந்த இடத்தையும் நீட்டாக அழகாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷேப் தான் நமக்கு நீட்டாக வரணும், அது நீட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாக் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறேன். இதில் மொத்தம் இதை அப்படியே டபுளாக மடிக்கலாம். மொத்தம் 4 பீஸ் வேணும், மேலே ஒன்று உள்ளே ஒன்று, அந்த மாதிரி 4 பீஸு. இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த பேப்பரை இப்படி வச்சுக்கலாம். இப்போது இதில் 2 பீஸ் வந்து தனி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் இதனோட இன்னொரு பீஸ், ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுறேன், ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போது நல்லா நீட்டாக கரெக்டாக அழகாக வச்சுட்டு இது பாயிண்ட்டுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ 2 கிளாத் இருக்குது, 2 கிளாத் இருந்தால் தான் இதை அப்படியே டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வரும் உங்களுக்கு. அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே வந்து குட்டி குட்டி அர்க்காத் மாதிரி பண்ணிக்கலாம், அதை அப்படியே டர்ன் பண்ணுறதுக்காக. இந்த அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் கட் பண்ணி விட்றேன், அப்போ தான் வந்து நமக்கு அளவு சரியாக தெரியும். அதனால் அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதே சரி பண்ணிக்கலாம். ஓகே, டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேன்வாஸோட ஷேப்புக்கு நம்ம இதை ரெடி பண்ணணும். இதுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணுறது தான் இன்னும் பெஸ்ட்டு. என்ஜாய் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா துணி வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ டேரெக்டாக இதை அப்படியே உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் ஓவர்லாக் பண்ணாலும் ஓகே. இதை வந்து இன்விசிபிளாகவும் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். வாங்க, நான் ஒன் சைடு வந்து உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணி காட்டுறேன். அப்படியே டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். பாருங்கள், இது இந்த பீஸ்க்கு கரெக்டாக இருக்குமா? ஸோ இது இங்கே வச்சுக்கலாம்.
இப்படி வச்சுக்கிட்டு 1/4 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். சப்போஸ் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு நல்லா ஈவனாக இருக்கும். ஸோ இந்த கிளாத் இங்கே வச்சுட்டு இதை அப்படியே உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. உள்பக்கமாக எடுத்துகிட்டு இந்த 2 கிளாத்தும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். கால் இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த கிளாத் மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இங்கே உள்ளே இருக்க கிளாத்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக வரும். இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஓவர்லாக்கும் நம்ம அழகாக நீட்டாக பண்ணிக்கிட்டு அது நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு இது மாதிரி துணி வந்து கொஞ்சம் தூக்கி வருதுன்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், முன்னே நம்ம எடுத்தப்போ கரெக்டாக எடுத்திருந்தோம். இப்போ இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது உள்ளே வந்து அளவு கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு ஷோல்டர் தான் நம்ம பேக் சைடில் எடுக்கணும். இந்த அளவுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது. இதுதான் நம்ம பேக்குக்கு வச்சு எடுக்கணும். ஓகேங்களா, இது 1 முடிச்சாச்சு. இப்போ இன்னொன்றையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது இன்னொன்றையும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பக்கமும் ஒரே கிளாத் தான் இருக்குது. அதனால் முன்ன பின்ன எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம இதை அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டி கட் போட போகிறோம், அதுக்காக. அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீட்டாக மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தளவு நீட்டாக இப்படி கர்வாக திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி திருப்பிக்கிறேன். இங்கேருந்து அந்த கேன்வாஸ் மேலேயே நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இது அளவு தெரியலன்னா இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருந்தோம், 1.25 கொடுத்துருந்தோமோ அந்த 1.25க்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இந்த அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ நல்லா நீட்டாக இருக்கா. இங்கே வந்து எனக்கு வேறு கலர் தையல் இருக்குது, எனக்கு கொஞ்சம் மாற்றி ஸ்டிச் பண்ணிப்பேன். இப்போதைக்கு இப்படி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேயும் அதே மாதிரி எப்போதும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எக்ஸஸ் நிற்கும், அதனால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை இப்படி வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட அளவுக்கு இந்த கிளாத்தை அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இந்த துணியை மட்டும் நம்ம திருப்பி கொடுக்கணும், கீழே இருக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது, இழுக்காமல் கொள்ளாமல். இந்த துணியை மட்டும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண தெரியுதுங்களா உங்களுக்கு, அப்படியே மூவ் ஆகுது பாருங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சா. இது இப்படியே டர்ன் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு நீட்டாக வந்திருக்கா. இதுதான் அவங்க கேட்ட டிசைனு. இப்போது இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம், நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டுட்டு இது தையலை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் உள்ள அளவுக்கு நம்ம பேக் நெக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிளியராக இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இது கொஞ்சம் தையல் வந்து மாற்றி போட்டிருந்தாலே அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். எல்லாமே முடிச்சாச்சு. பேக்கில் வந்து இந்த மாதிரி ஓவர்லாக்கும் பண்ணிட்டேன். ஓவர்லாக்கே பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் இன்விசிபிளாக தைக்கணுன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஈஸியாக இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், அதை நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த துணியோட இந்த துணியை வச்சு இங்கே மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு வந்துடலாம். பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போது இதனோட ஷோல்டர்னால் பேக் நெக்கில் வச்சு, பேக் நெக் இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் இந்த அளவுக்கு லோ கொடுக்கும்போது நல்லா அகலமாக இருக்கா. பேக் வந்து நல்லா க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து கழுத்தில் வந்து நிற்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராடாக வேணும், நெக்கு அழகாக பதிச்ச மாதிரி அழகாக நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே லோ கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ரெடிமேட் குர்த்திலலாம் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா டிசைன்ஸ் பண்ணிவிட்டு பேக்கில் உங்களுக்கு க்ளோஸ் தான் கொடுத்துருப்பான், போட்டில் தான் கொடுத்துருப்பான். ஏன்னா அப்போ தான் அது வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்ல லுக் வந்து கிடைக்கும், அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான் அப்படி கொடுக்குறது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணுற, ரொம்ப தள்ளி பண்ண வேணால், ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டா இந்த துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இதனோட கட்டிங் வந்து போட்டிருக்கேன். இது நார்மல் A லைன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதை எந்த நெக்கு வேணாலும் பண்ணிக்கலாம், A லைன் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நார்மல் குர்த்தி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் ஒன் சைடு முடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து பேக் சைடில் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அப்படியே இன்னொரு பக்கமும் அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வரலாம். இது நான் வந்து மேலே கொடுத்தது பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், பட் கீழே கொடுத்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்ததுனால உங்களுக்கு அதில் தனியாக தெரிஞ்சுது. மேக்ஸிமம் ஒரே த்ரெட்டை கண்டினியூ பண்ணுவேன், என்கிட்ட அது வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால நான் அதுவே கொடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், இந்த ஃபினிஷிங் எப்படி நல்லா நீட்டாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக அயர்ன் பண்ணிக்கிட்டேன், பக்காவாக ஆகிடும். அடுத்த வீடியோவில் இதனோட பேக்கு அப்புறம் இந்த குர்த்தி கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.